ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ராகுல், ராகுல், ஒன்னதான் கூப்பிடுறேன், காதுல விழல? இவ்ளோ சீப்பா நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை ராகுல். என்னது சீப்பாவா? என்ன சந்தேகப்படுற பிரியா? பின்ன நீ பண்ண வேலைக்கு சந்தேகப்படாம? ஏய், பொம்பளை புத்தியே அப்படி தாண்டி. காட், உண்மையா லவ் பண்ற கேட்டு பாரு. சந்தேகப்படுறது ஆம்பளை பொம்பளைன்னு தெரியும். சாரி பிரியா, சாரி. ஏய், உன்னை எவ்வளவு லவ் பண்றது தெரியுமாடி? அதான் பார்த்தேனே வாட்ஸ்அப்ல. குடிச்சிட்டு அவன் கிட்ட அசிங்கமா போய் சண்டை போட்ட பொறுக்கி மாதிரி. சீ. ஐயோ பிரியா, ராஜ் நல்லவில்லை பிரியா. சந்தேகப்பட்ட இவ்வளவு தூரம் நான் பேச மாட்டேன் பிரியா உங்ககிட்ட. ஓகே பிரியா, கூல் கூல். இதுவே முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பேசினானா அதை மட்டும் பொசிஷனாக நினைக்கிற இல்லை? நான் பொசிஷனாக நினைக்கும் போது அதே நீ சந்தேகமா பார்க்குறீங்க. இனிமேல் என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. நான் உனக்கு குழந்தை கிடையாது ராகுல். I know what I'm doing. என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணிட்டல்ல. உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? இன்னொரு தடவை என் மூஞ்சில முழிச்ச. சீ. பிரியா, 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 பிரியா. பிரியா, ப்ளீஸ் பிரியா, பிரியா போகாத பிரியா, ப்ளீஸ் பிரியா, பிரியா ப்ளீஸ் பிரியா, பிரியா. இந்த உலகத்துல எவ்வளவோ காதல் மலருது. ஆனா அது அத்தனையும் வெற்றி அடைதான்னு கேட்டா ஏன் எதுக்குன்னே தெரியாம பல காதல் பிரேக்கப்ல தான் முடியுது. கேட்டா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா ஒருத்தரை பார்த்து பேசி பழகி புரிஞ்சு ஃப்ரெண்டானதுக்கு அப்புறமா வர காதல்ல அப்படி ஒரு கதை தான் இது. ஐயோ செருப்பு வந்துச்சு. ஓடு பச்சா, ஓடு பச்சா, ஓடு பச்சா. ஐய் ஜாகிரி, ஐயோ பச்சா பச்சா, பார்த்து ஓடு பச்சா, பார்த்து ஓடு. என்ன விட்டு ஓடுறானே அவன். அவன் எங்கே போயிட்டான், நம்மளா இடிச்சிருவான். ஜாகிரி வருது. கண்ணு வருது. நைஸ் லேண்டிங் பேபி. ஆமாம், ஒரு கபோதி இந்த பக்கம் போனானே, அந்த நாய் எங்கே? அந்த பக்கம் போகும்போது பார்த்து போங்க, நாய் தோத்துது என்ன. 75 ரூபா கொடுத்து காஸ்ட்லி செருப்பா என்ன கட்சியா? இதுதான் லாங்கி. தைக்கிறதுக்கே 50 ரூபா கேட்பானே. டே எங்கே தான்டா? இங்கே கேட்டால் கொண்டாக்குது, ரிவர்ஸில் போவோம். எக்ஸ்கியூஸ் மீ, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். அடிச்சுக்கிறேன். அந்த பக்கமாக போனான், பார்த்தேன். ஐயோ, இவ்வளோ நடந்து அந்த கண்ணாடியை மட்டும் கழுத்த மாட்டேற பத்தியா? அது தப்பு. என்ன போகலாம்டா? போகலாமா? என்ன கைத்தாங்களா கூட்டின்னு போடா. ஸ்டடி ஹாலில் சொல்லிட்டுருக்காங்க. இப்படியே பச்சு பாஸ் ஆனாண்டானா? மச்சான் ஒரு நிமிஷம் இல்லை பாரு. டிஎஸ்பி எப்படியே முடிச்சுன்னு மச்சான் சொல்கிற? ஆமாம் மச்சான், பெரிய பெரிய ஆளுங்க எவ்வளோ பேர் சீனியர்ஸு யாராலையும் முடியாத விஷயத்த நம்ம முடிக்கணும் மச்சான். கெத்து பண்ணோம் மச்சான். சும்மா அந்த பேப்பரை எல்லோரும் முடிஞ்சு தெரியும்டா. ஹெச்ஓடி என்ன சொன்னா? டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் தெரிக்க விடுறோம் மச்சான். என்னடா சொல்கிற? டேய் உங்கள்கிட்ட நேற்று நம்மளை இடிச்சிட்டு போனானுங்களே, அவனுங்க தானே அது? ஆமா ஆமா, அவனுங்களே தான் இன்னைக்கு வந்து எடுக்க போறானுங்க பாரு. அவனுங்களை விட நமக்கு இன்னைக்கு காலேஜ் லேட் ஆகுது.
மச்சான் அவனை பார்த்தா மச்சான் இவ்வளோ நேரமாக நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனே, நீ என்ன பார்த்த? போகலாம். சமாளிச்சிருவானே. அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையா? ஏழ்ரைச்சா என்ன பண்ணலாம்? பேசாமல் அந்த பொண்ணை போய் பார்த்துன்னு வரலாமா? இவனை கூப்பிட்டு போவோம். மச்சான் 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 டேய் கை வைக்காத. அடிச்சு எந்திரிடா. அதே கை வைக்காத சொல்கிறேன். என்னடா அந்த பொண்ணை போய் பார்த்துன்னு வரலாமா? எந்த பொண்ணு? நீ பார்த்து அந்த பொண்ணு தான்டா. நான் லவ் பண்ண போறியா? டேய் ஃப்ரெண்டாக பழக போகிறேன்டா. ஃப்ரெண்டாக பழக போறியா? சரி போய் பார்த்துட்டு வா. நீ இல்லாமல் நான் இன்னைக்கு போயிருக்கேன். வாமச்சான். டேய் எந்திரா. ஏழ்ற நீ தான்டா ஏழ்ற. மணி ஏழ்றன்னு சொன்னேன்டா. எழுந்துக்கோ. சனிக்கிழமை அதுவும் ஏன்டி சனிய மாதிரி எழுப்பிட்டே இருக்க? சரி இருந்துட்டு போறேன், எழுந்துக்கோ. எழுந்து தொலைறேன். தூங்கிட்டு இருக்கணும், குறிப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறேன். சூப்பர் ஐடியா ஒன்று வச்சுருக்கேன். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாரு. எக்ஸிக்யூட்டா? சீக்கிரம் வந்து தொலைடா. கண்ணாடி இல்லாமல் நான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கேன். இப்போ போகலாம். சூப்பர் மச்சான். எனக்கு தெரிஞ்ச கேமராமேன் ராஜகோபால் அண்ணா இங்கே தான் இருக்கிறாரு. என்ன வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. போயிட்டு வந்துடுறேன் கூட. தம்பி நம்ம நாய் துரத்துனதும் இந்த தெருல தான். தெரியல மச்சான். உசார் மச்சான். சேஃப் மச்சான். நம்ம வந்து இது பொண்ணு பார்க்கறதுக்கு. அதை வேலையை பார்க்கறதுக்கா? அம்மாட்ட சொல்லிட்டு சீரியஸ் தட்டில் எத்தனை சொல்லி மூட்டை இறங்குறியா? ஓகே நோ ஷூஸ். நல்லா இருந்த ஏரியா ஃபோட்டோ ஷூட் வச்சு அவனை ராஜகோபாலன்ட்ட பேசுகிறேன். ஏய் என்னது நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன்? மச்சான் நீ நம்ம வந்தோம் தெரியுமா நாய் தொத்துச்சுன்ட்டு. அவளுக்கு 2 பேரும் இங்கே தான் நான் பார்த்தேன். அநேகமாக சொல்கிறேன் அவளுக்கு வீடு இங்கே தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஏய் நான் இப்பவும் கேட்குறேன், லவ் தானே பண்ணுறேன். டேய் ஃப்ரெண்டாக பழகணும்னு தோணுது மச்சான். கொஞ்சம் வெயிட் பண்ணு மாமா. ரைட்டு, பையன்கிட்ட வெயிட்டிங் சார்ஜ் போட்டுற வேண்டியது தான். செம டூன் கிடச்சிது. மச்சான் 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 மச்சான். டேய் அங்கே கை வைக்காத. டேய் பின்னாடி திரும்பி பாடுறா. பின்னாடியா? இதுதான் மச்சான் நான் ஆயிடுச்சா ஈஃபில் டவரு. இது எப்படா? அது முந்த நேரத்து வந்த ஒரு கோஇன்சிடென்ஸ் மச்சான். தெரிஞ்சு பத்தியா? அதான் வீடு போல. ஆனா சொன்னல எப்படியோ கண்டுபிடிச்சிருவேன். ஆமா மச்சான் ஒரு நிமிஷம் வச்சிருவோம். டேய் என்னடா இது ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ண டைம். பின்னாடி வந்து உட்கார். என்னதுக்கு அப்படி பேசுகிறான் மச்சான்? நாய் செம்ம அழகாக இருக்குல்ல? பா அல்சேஷனாக இருக்கும் பொழுது. நல்ல டோன் தான் கிடச்சிருக்குது நமக்கு. டேய் என்னடா பண்ணுற ரொம்ப நேரமா? டேய் உன்னை தானே கேட்குறேன், என்ன பண்ணுற? அதாவது மச்சான் அந்த பசங்க எல்லாம் நிக்கிறாங்கடி. எந்த பசங்க? தோஸ் கைஸ்டா. எந்த கைஸ்? அன்னைக்கு நம்மள ரன்னிங்ல வந்து இடிச்சானுங்களே. அவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? இல்ல ஐயோ சரி இது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நான் சொன்ன நியூ டெக்னிக்கே இதுதான். இனிமேல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் புஷ்ஷு இதை தான் யூஸ் பண்ண போகிறாங்க பாரு. இது என்ன நம்ம ஏரியாவில் ஒரு புது வைஃபை? எல்லாம் ஜியோ திமிரு. ஹாய் திவிஷா. அப்படியா? இது நான் பார்க்கல. ஆமா மச்சான், ஹாய் திவிஷா கனெக்ட் பண்ணு. ஒன் கனெக்டட். என்னதுடா? கண்டிப்பாக இந்த ஒன்று அந்த லூஸாக தான் இருக்கும். மச்சான் இந்த காலத்தில் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் எப்படா ஃப்ரீ வைஃபை கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாளுங்க. அது போக அன்றைக்கி அவள் பேரை வேறு நோட் பண்ணிட்டேன்னா அதான் ஹாஸ்பிட்டலில் போட்டேன். மச்சான் அப்போ எனக்கு நீ ஜிஎஸ்எம் வாங்கிக்கடா. மச்சான் மச்சான் ஜிஎஸ்எம் வாங்கி கொடுத்தா ஜிஎஸ்எம் வாங்கி தரேன்டா. நல்லா தான் யோசிக்கிறாங்க. ஏ மச்சான் இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் நேம் மாத்திர? வேற ஏதாவது ஃபிகர் கட் பண்ணுறேன்னா போடா லூஸு. ஹாஸ்பிட்டல் மூலியமாக நம்பரை தரேன் மச்சான். தெரியுடா வைஃபை மூலமாகவே நம்பர் கொடுக்குறா. விடு விடு விடு. ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் பார்ப்போம். எங்க பாரு கான்டாக்ட் நம்பர் போட்டான். டெக்ஸ்ட் பண்ணு இல்ல நம்பர் போற போது அப்படியே சேவ் அது பண்ணு. பொறுமையா சேவ் பண்ணி வைப்போம், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஏன்றே ஏன்டி சண்டே அன்னைக்கு என்ன டார்ச்சர்? நீ கூட சாட்டர்டே எழுப்பின. எழுந்துக்க மாட்டேன், மூட்டு படு. ஏன்று வெளில போலாம்.
ஏந்திர உனக்கு ஏதோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் பாரு. எவன் அவன்? ஏய் டெக்ஸ்ட் தான் ஞாபகம், நம்ம வைஃபை பாய்ஸ் டெக்ஸ்ட் பண்ணலாமா? முதல்ல ஹோஸ்ட்னு சேஃபாக அனுப்பிச்சு பார்ப்போம். வாழ்க்கை எவ்வளோ வெட்டியானா நம்ம போய் இப்படியெல்லாம் களத்தில் இறங்கிட்டோம். டெக்ஸ்ட் வந்திருக்கு பாரு. ஹாய் அனுப்பிச்சிருக்கா. இரு பேர் என்னன்னு கேட்டு பார்ப்போம். ஆமாம் இன்னைக்கு எங்கே போகலான்னு சொன்ன? KFC. நீ பே பண்ணிடு. ஹரிஷ் நினச்சதை சாதிச்சிட்டேன் மச்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. தனு ஏய் ஏய் இவளுக்கு வர வேலையே இல்லை. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இந்தா. இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். மச்சான் திஸ் இஸ் தட் அதிசயம். ஓ ஏ. ஏ மச்சான் 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 வண்டி வரங்கடா. குணா மாதிரி இருக்கான். இப்போட்டு டேய் குணா டேய். ஏய் வாடா டேய். என்ன மச்சான் ஆளே நெஞ்சிட்ட? நல்லா இருக்கும் மச்சி. டேய் வாடா டேய். குணா தான்டா. அப்புறம் மச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்டா. மச்சான் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கும்டா. என்னாச்சு? தெரியல மச்சான் சோகமாக இருக்கான் பாரு. என்னாச்சுடா? செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்டா. கையில் வேறு காசு இல்லை தான் பசங்களை கேட்கலான்னு போகிறேன். எவ்வளோ? 5000 ஆகும்டா. அவ்வளோதானே. இந்தா. ஏய் வேணாம்டா டேய் பரவாயில்லடா. ஏய் வேணாம்டா நான் பசங்களை கேட்டுக்கிறேன்டா. இல்லை முதல்ல இந்த கார்டை வச்சு ஃபீஸ் கட்ட வெளியே பாரு. நான் அப்புறம் ரூமில் வாங்கி வேணாம்டா டேய். டேய் சீன் போடாத போடா. சரி ஓகே மச்சி தேங்க்ஸ்டா. ஃபீஸ் கட்டுறேன். ஃபீஸ் கட்டி எனக்கு சீக்கிரம் சொல்லு. ஏய் 1515 பாஸ்டா. ஓகேடா ஓகேடா நான் தெரியும்ல? பார்த்துக்கிறேன். ஓகேடா ஓகே தேங்க்ஸ்டா. போடா போடா பார்த்து பத்திரம். ரொம்ப பொங்குறான்ல அவன். காலேஜ் போகணும். இன்னைக்கு போயிருக்கோம். அவனுங்க வெளியே கூட்டு போக சொல்லலாமா? ஓகே. எங்கே போகலான்னு கேட்குறானுங்க. எங்க நான் போலாம் சொல்லு. ஓகே. ஹாய் மச்சீஸ். ரெடிடா மச்சான் செகண்ட் வண்டி வச்சறேன் பாரு. எரும அறிவே இல்லை எப்படி இடிக்கிறான் பாரு. லைட்டை வேற ஒன்று போட்டு எனக்கு கண்ணு தெரியாது. டேய் வண்டி வரல. ஏறு 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 பேபி. டேய் போலாமா? போலாமா பேபி? போய் தொலை. போ வரேன். சீக்கிரம் வந்துடுறா.
பிக்கப். ஹே திவி, எங்கே இருக்க? இங்கே பாரு, ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரம் வந்துடு சொல்லிட்டேன். மச்சான் சரி வெயிட் பண்ணு, சீக்கிரம் வந்துடு. கட் பண்ணு. 2 வருஷம் ஆச்சுடா ஒன்று பார்த்து, கான்டாக்ட்லேயே இல்லை. எங்கே தான் இருக்க நீ? நீ என்ன பார்க்கலடா, நான் உன்னை டெய்லி பார்க்குறேனே, அதுவும் ரெகுலராக ஒரே பொண்ணோட. என்ன பண்ணுறது? டேய் ஃப்ரெண்டுடா, தப்பாக நினைக்காது. டேய் தெரியும்டா உன்னை பற்றி, இப்படி தான் சொல்லி ஊரை ஏமாத்துறீங்க. ஃப்ரெண்டுன்னு கடைசியில் ஊராக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படிலாம் இல்லைடா. டேய் தெரியும்டா. டேய் சரி உன் நம்பர் கூட, அப்புறம் உன்னை பார்க்க முடியாது. 8015374742. சரி ஓகே வரட்டா? தங்கச்சியை கேட்டதா சொல்லு. ஹலோ, என்னது வரலையா? சரி வை. என் நெயில் கலர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன் மூஞ்சி எப்படி இருக்கு போகுது? நத்திங். நீ டெக்ஸ்ட் பண்ணாலே தெரியும் எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறேன்ட்டு. என் பக்கத்துலேயே இருக்க இது கூட என்னால் புரிஞ்சிக்க முடியாதா? சதீஷ் சொல்கிறதுலாம் அந்த இதை நினச்சி குழப்பிக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளே இல்லை. Do what the heart says. எனக்கு பேசி வாய் தான் வலிக்குது. நீ எதுவும் பேசுகிற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் போய் எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா, பசிக்குது. போய் வாங்கிட்டு வா, சிரிக்காது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பட் இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். ஒரு வழியாக ஃபைனல் இயர் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. நானும் ஹரிஷும் ஊருக்கு போகிறோம், உங்கள் எல்லோரையும் பிரிஞ்சு. பார்ப்போம், கடவுள் புண்ணியத்தில் அரியர் இருந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் பிரிய. என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்ப்போம். அப்புறம் கைஸ் பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம், வேலை இருக்குது கொஞ்சம். பாய் 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 பாய். பார்த்துப்போம். டே மச்சி, என்னாச்சு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு? எனக்கு தெரியல, என்னையும் மீறி ஏதோ. சரி விடு. வாவ், செம்ம டோனு. ஹரிஷ் ஜெயராஜை பார்க்குறோம், மியூசிக் அவர்கிட்ட கொடுக்குறோம், காசாக கலெக்ட் பண்ணுறோம். ஹாய் மச்சி.
ஏன்டா சோகமாக இருக்க? என்ன ஆச்சுன்னே தெரிலடா. என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே புரியல. அவளை லவ் பண்ணிடுவேன்னு பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பார்டரை தாண்டி. சத்தி சொன்னான் பார்த்தியா, அது உண்மையாயிடுமோன்னு பயமாக இருக்குது. மச்சான், நான் ஒன்றும் லவ்வில் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுடா. என்னோடய தாட் நான் சொல்கிறேன் பார். என்றைக்குமே ஒரு பொண்ணை லவ்வராக பார்த்துட்டு ஃப்ரெண்டாக பார்க்க முடியாது ராஜா. அதே பொண்ணை ஃப்ரெண்டாக பார்த்துட்டு லவ்வராக ஈஸியாக பார்க்கலாம்டா. ஐ திங்க் உங்கள் 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யுவர் லைஃப் யுவர் விஷ். சரி, நான் வரேன். எங்கே போகிறேன்? சேகர் கூப்பிட்டான் ஒரு வேலை விஷயமா, போயிட்டு வந்துடுறேன். மணி 12. இன்றைக்கி என் பிறந்த நாள். வருஷம் வருஷம் கேட்க என் கூடவே இருப்பான். இந்த வருஷம் ஒரு ஃபோன் கூட இல்லை. அட்லீஸ்ட் திவ்யாவது கால் பண்ணுவான்னு நினச்சேன். அவளும் மறந்துட்டா. ஹலோம்மா. நல்லா இருக்கேம்மா. ஹலோ, தானும் உங்ககிட்ட பிளான்லாம் சொல்லிட்டான்ல, சொத்தப்பாமல் பண்ணிவிடு. ஓகே, பாய் பாய் பாய். அவனுக்கு நான் கால் பண்ண போகிறேன். பாய் பாய். ஹலோ, ஒரு 11:30 போல் என் வீட்டுக்கு வர முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்ட்ரோ கேட்குறாங்க தான். வாயேன். ஓகே, வா வா வா. திவி, என்ன கதவு திறந்துருக்கு? என்ன வர சொல்லிட்டு வெங்க போயிருக்கா? ச்சே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Wait. Happy birthday. அடங்கப்பா, பையன் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா பார்த்தியா? நான் அப்படியே இப்படின்னு கொடுத்தது இல்லைல்ல. ஓ, பையன் வந்து லவ் சொல்கிற மூடில் இருக்கான். எப்படியும் சொல்லுவான். கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 2, 1. Harish, I love you. அடங்கப்பா. அனு, தனு, ஐ லவ் யூ. எனக்கு ஆல்ரெடி மாமா பையன் இருக்கான். I love you. இது லவ்வா? ஓ எஸ். அம்மா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். சொல்லு உன்னோட baby. உண்மையான பேர் என்ன? அது கேட்க அர்த்தம் என்ன? கடற்கரையான். கடற்கரையானா? என்னடி புதுசாக என்னென்னமோலாம் பண்ணுறேன்? இப்போ நம்ம 2 பேரும் இனிமேல் லவ்வர்ஸா? அட வெக்கத்தை பாடுறேன்.